தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நிறைவு பெற்ற நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. பட்டியலில் பெயர் இடம்பெறாவிட்டால் படிவம் 6 மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றும் விபிஜி ராம்ஜி மசோதா நாடாளுமன்ற மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளிக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. விபிஜி ராம்ஜி பில் 2025 yes passed by the Lok Sabha to be taken into consideration. Those in favor will please say aye. Those against will please say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The motion is adopted. விபிஜி ராம்ஜி மசோதா மீது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நள்ளிரவு 12:30 மணி வரை விவாதம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயர் மாற்றத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுவார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய அரசை எச்சரித்துள்ளார். 3 புதிய வேளாண் சட்டங்களைப் போல இந்த சட்டத்தையும் திரும்பப் பெறும் நாள் வரும் என்றும் மாநிலங்களவையில் அவர் பேசியிருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு எதிராக மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மீது மசோதா நகலை கிழித்து எறிந்ததால் பரபரப்பு நிலவியது. 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்தை கண்டித்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். புதிய மசோதா பல மாநிலங்கள் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்ட பெயரில் காந்தியின் பெயரை நீக்கியது மிக பெரும் அவமானம் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். மேற்கு வங்க வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு காந்தியின் பெயர் சூட்டப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அணுமின் உற்பத்தியில் தனியாருக்கு அனுமதி வழங்கும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். ஏற்கனவே மக்களவையில் மசோதா நிறைவேறிய நிலையில் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. அணுமின் உற்பத்தியில் தனியாருக்கு அனுமதி வழங்கும் சாந்தி மசோதாவை நிறைவேற்ற ஆதரவளித்த எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கும் புதுமைகளை படைப்பதற்கும் இது சரியான நேரம் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 1,08,000 வடை மாலை அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் ஆஞ்சநேயரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் ஆளும் திமுகவை கடுமையாக சாடியுள்ளார். பெரியாரின் பெயரை சொல்லி கொள்ளையடிப்பவர்கள்தான் தங்களின் அரசியல் எதிரி என்றும் அவர் கூறியுள்ளார். கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரியை அறிவித்துவிட்டே களத்திற்கு வந்துள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் விளக்கம் அளித்துள்ளார். களத்தில் இல்லாதவர்கள், களத்திற்கு தொடர்பே இல்லாதவர்கள் குறித்து விமர்சிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். செங்கோட்டையன் போல இன்னும் பலர் தாவேகாவில் இணைய உள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகாவுக்கு வரும் அனைவருக்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். தான் பேசுவதை சினிமா டயலாக் என முதல்வர் கூறுவதாக விஜய் விமர்சித்தார். முதல்வர் பேசியது சினிமா வசனம் இல்லையா எனவும் விஜய் கேள்வி எழுப்பினார். ஈரோட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மக்கள் சந்திப்பில் போக்குவரத்து, பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை சிறப்பாக ஏற்பாடு செய்த காவல்துறைக்கு நன்றி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில்
ஓநாய் ஆட்டுக்குட்டி குட்டி கதையை கூறி தாவேகாவை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். செங்கோட்டையனை போல் மேலும் பலர் தாவேகாவுக்கு வரவுள்ளதாக விஜய் பேசியிருந்த நிலையில் காலம் கடந்த ஞானோதயத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றும் இபிஎஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு தயாரிக்கப்பட்டுள்ள லேப்டாப்கள் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து கோயில் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்தனர். திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்றியதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து மதுரை அவுட்போஸ்ட் பகுதியில் போலீஸ் பூத்திற்குள் நுழைந்து இளைஞர் தீக்குளிப்பு. சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் தல்லாக்குளம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை கைது செய்த போலீசார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை மீண்டும் கைது செய்த போலீசார் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களுக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு தெரிவித்துள்ளது. ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பேருந்து நிலையத்திற்கு நேரில் சென்று செவிலியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். அமெரிக்காவின் வட கரோலினாவில் ஜெட் விமானம் விழுந்து நொறுங்கியதில் பிரபல கார் பந்தய சாம்பியன் கிரெக் பிபிள் மற்றும் அவரது குடும்பத்தினர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். தரையிறங்கும் போது விழுந்து தீப்பிடித்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் ரோஸ்டோவ் மாகாணத்தில் உள்ள துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு கப்பல் மீது யுக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. சரக்கு கப்பல் தீப்பிடித்து எரிந்ததில் 3 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் யுக்ரைன் விரைந்து செயல்படும் என்று நம்புவதாக கூறினார். வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்த மாணவர் அமைப்பின் தலைவன் ஓஸ்மான் மர்ம நபர்களால் சுடப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஓஸ்மான் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டின் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார். வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பின் தலைவர் ஓஸ்மான் உயிரிழந்ததை தொடர்ந்து மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது. தலைநகர் டாக்காவில் உள்ள நாட்டின் மிகப்பெரிய நாளிதழின் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் சூறையாடியதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள அவதார் திரைப்படத்தின் 3வது பாகம்
உலகம் முழுவதும் திரையரங்குகளில் இன்று வெளியாகிறது. தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 10,000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகும் படம் முந்தைய வசூல் சாதனைகளை முறியடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கடைசி மற்றும் 5வது T20 கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ள இந்திய அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஓமன் சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் ஓமன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஓமன் நாட்டின் சுல்தான் விருதை வழங்கினார். இந்தியா ஓமன் இடையே ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. புதிய ஒப்பந்தத்தின் மூலம் 98 வகையான பொருட்களை வரியின்றி ஓமன் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய முடியும். $718 கோடி முதலீட்டில் ஸ்னைடர் எலக்ட்ரிக் குழும ஆலை விரிவாக்கத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. ஹோசூரில் புதிய ஆலை அமைக்கவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாட்டில் காவல்துறை உயரதிகாரிகள் வீடுகளில் ஆர்டலிகளாக ஒருவர் கூட பணியில் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் கட்சிகளுக்கு இடையே போடப்படும் ஒரு ஒப்பந்தம் மட்டுமே என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய அவர், கொள்கைதான் அதிமுகவின் உயிர் மூச்சு என்று கூறினார். விஜய் என்றாவது செய்தியாளர்களை சந்தித்துள்ளாரா என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தன்னிடம் கேட்பது போல் தாவேகா தலைவர் விஜயிடம் கேள்வி கேட்பீர்களா என்றும் செய்தியாளர்களை பார்த்து அவர் கேள்வி எழுப்பினார். பலரும் இன்று சினிமாவைப் போல கட்சி நடத்தலாம் என புதிய கட்சி ஆரம்பித்துள்ளதாக விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் யாத்திரையில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு விஜய் புறப்பட்ட போது தொண்டர்கள் அவரது காரை சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு நிலவியது. விஜயமங்கலம் டோல்கேட் அருகே தொண்டர்கள் சூழ்ந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.